உயர்த்தப்பட்டால் தாழ்மை பாதிக்கப்படும், தாழ்மை உயர்த்தப்பட்டால் சுயம் பாதிக்கப்படும். If the self is lifted up, the humbleness will be affected, and similarly if humbleness is lifted up, the self will be affected. ஆகையால் நாம் நம்முடைய ஜீவிதத்தில் எதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, எதற்கு இடம் கொடுக்கிறோமோ, அதுதான் கடைசியாக ராஜாவாய் வரும். In our life, to what we submit, that will become a king finally. இந்த சுயம் ஆளுகை செய்து ராஜாவாய் நம்முடைய உள்ளத்தில் ஆளுகை செய்தால் கடைசியாக சவுல் மரித்தது போல கிரீடம் இல்லாதவர்களை போல் மரிக்க வேண்டி வரும். And if this self do not become strong in us, then as Saul died, then we have to die without that crown. சவுலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மரிக்கும்போது அபிஷேகம் பண்ணப்படாதவனை போல் மரித்தான். And regarding Saul, it is told that he died as though he was not anointed. ஆகையால் நாமும் சுயத்திற்கு இடம் கொடுத்தால் நம்முடைய அபிஷேகம் குறைந்து கொண்டே இருக்கும். And similarly, if we give room for the self, our anointing also will reduce. அதே நேரத்தில் நாம் நம்மை தாழ்த்தும் போது நம்முடைய சுயம் பாதிக்கப்படும், அங்கே வேதனை இருக்கும். And also when we humble ourselves, the self will be affected and there will be a problem. ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த தாழ்மைக்கு இடம் கொடுக்கும்போது இயேசு அந்த ஸ்தானத்தில் வந்து அவர் ராஜாவாய் ஆளுகை செய்வார். But when we humble ourselves, Jesus will come in that place and he will reign as a king. தாவீதுடைய வாழ்க்கையும் சவுலுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து தாவீது எப்படி ஜெயித்தார், சவுல் எப்படி தோல்வி அடைந்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். And we are going to compare the life of David and Saul, and we are going to see how Saul was defeated and David overcame. வேதம் தாவீதை பற்றி சொல்லுகிறதான காரியத்தில், அதாவது சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையில் இருந்ததான அந்த போட்டி இல்லை என்றால் அந்த யுத்தத்தில் நாம் தாவீதுடைய சுபாவத்தை பற்றி சவுலுடைய சுபாவத்தை பற்றி சில காரியங்களை பார்க்கிறோம். And when we read about the battle between Saul and David, we are able to understand the characters of these two. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 Samuel 18 chapter 14th verse. தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். And David behaved himself wisely in all his ways, and the Lord was with him. ஆகையால் therefore அவன் ஞானமாய் நடந்தான். And he behaved himself wisely. அவனுடைய சுபாவத்தில், அவனுடைய கிரியைகளில், பிரதிக்கிரியைகளில் அவன் ஞானம் உள்ளவனாய் இருந்தான். And in all his actions and reactions he was wise. ஆனால் சவுலை பற்றி வாசிக்கும்போது, but when we read about Saul, 13ஆம் அதிகாரம் 13th verse, 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 13th chapter 13th verse. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய And Samuel said unto Saul, Thou hast done foolishly. அவன் புத்தியீனமாய் செய்தான். And he did foolishly. அப்போ சுபாவத்தில் பார்த்தால் சவுலுக்குள் புத்தியீனமான சில காரியங்கள் இருந்தது, தாவீதுக்கு ஞானம் இருந்தது. And when you look at the character, Saul had foolishness and David was wise. நம்முடைய ஜீவிதத்தில் இந்த சுயமானது புத்தியீனமாய் நடக்கும். And in our life the selfishness will be foolish. யாராவது நம்மை திட்டினால், and if somebody scolds us, தாவீது இல்லை என்றால் நமக்குள்ள இருக்கிற தாழ்மை அமைதியா இருக்க சொல்லும், ஆனால் சுயம் விட்டு கொடுக்காது. And the David which is humbleness will warn us to be silent, but the selfishness will not allow us. நம்முடைய சுயம் நமக்கு தவறாய் போதிக்கும். And the self will teach us wrongly. நாம் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், and the thing which we often say is, திட்டுனா தனியா திட்டுங்க, 4 பேருக்கு முன்னாடி மானத்தை வாங்காதீங்க. And if you scold me alone. Why are you scolding me in front of others? அதுதான் சுயத்தினுடைய காரியம். And that is the self. ஆனால் நாம் யோசித்து பார்த்தால், but when we really think, நீங்க யாராவது இன்னொரு ஆளை திட்டுறதை பற்றி நீங்க கற்பனை செய்து பாருங்க. and just imagine that you are scolding another person. நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். And you are looking at it. இப்ப நான் இந்த சகோதரனை திட்டுகிறேன் முழு சபைக்கு முன்பாக. For example, I am scolding this brother in front of the entire church. இவர் என்ன யோசிப்பார்? And what will he think?
எல்லாருக்கும் முன்னாடி இப்படி திட்டிட்டாரு. And he has scolded me in front of all these people. ஆனா நீங்கெல்லாம் என்ன யோசிப்பீங்க? But what will you think about it? ஐயோ இந்த பிரதர் அஜித் வந்து மோசமா நம்ம யோசிப்பீங்களா? And you will think that his brother Ajit is very wicked. திட்டினதை நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து மறந்துடுவீங்க. And you will forget these things about after 2 minutes. அடுத்த ஆள் திட்டுறதை பத்தி நமக்கே நிறைய தலையில நிறைய பிரச்சனைக்கு இதுவே யோசிச்சுட்டு இருக்க போறோம். And why should we think about others getting scolded? Are we going to think about this? ஒரு நிமிஷம் அந்த டைம்ல இருக்கும், அப்புறம் நாம் மறந்துடுவோம். 1 minute will be having a thought over it, but we will forget after it. இவர் மறக்கவே மாட்டார். 2 நாள் 3 நாள் 10 நாள் பொறுத்து கூட ஐயோ திட்டிட்டார் இப்படிதான் இருக்கும். But this brother will never forget, and always he will keep on meditating about that incident. Main point என்னன்னா, எல்லாரும் என்ன பற்றி என்ன யோசிப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா யாரும் யோசிக்கிறது இல்ல, அவங்க பிரச்சனை யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சுயம் அதை விடாது, எல்லாரும் என்ன யோசிப்பாங்க. And the main point is he will be brooding, thinking that what others will think about me, but the actual fact is that nobody will be thinking about him. ஆகையால் இந்த சுயம் புத்தியீனமாய் நடக்கும். This self will react foolishly. இந்த சவுல் இப்படிதான் கிரியை செய்தார். And this is how Saul reacted. ஆனால் தாவீதுக்கு ஞானம் இருந்தது. But David was wise. யார் தாழ்மையா இருக்கிறார்களோ, யார் தாழ்மைக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள் கர்த்தர் ஒரு விசேஷித்த ஞானத்தை தருவார். And those who are giving room for the humbleness, God will give them a special wisdom. 25ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசித்தால், when we read Psalms 25 9th verse, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். The meek will he guide in judgment, and the meek will he teach his way. இந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஞானத்தை தருவார். அந்த ஞானத்து நிமித்தம் அவர்கள் தவற மாட்டார், நியாயமாக நேர்மையாக நடந்து கொண்டிருப்பார்கள். And for the humble God will give a wisdom, and because of that wisdom they will not steer themselves away from the right path. இந்த தாவீது ஞானமாய் நடந்தபடியால் சவுலுக்கு ஒரு காரியம் தவறையும் சுட்டி காட்ட முடியவில்லை. And because David was wise, Saul was not able to pinpoint even a small fault in him. இப்படிதான் நாம் தாழ்த்தினால் அது ஒரு தவறு அல்ல, சுயம் அதற்கு விட்டு கொடுக்காது. ஆனால் தாழ்மைதான் ஞானமான காரியம். And if we humble ourselves, self will not allow us, but being humble is wise. அது நம்முடைய சுயத்துக்கு விரோதமான காரியமா இருந்தாலும் நம்முடைய உயர்வுக்கு அதுதான் காரணம். And though it is action which is against the self, but that is the reason for our upliftment. ஆகையால் நமக்கு சோதனை நேரத்தில் பிரச்சனைகள் வரும்போது, மற்றவர்கள் நம்மை திட்டும் போது, அநியாயம் சகிக்கும் போது, அந்த நேரத்தில் நமக்கு விசேஷித்த ஞானம் வேண்டும். And when we are scolded by somebody else, when we are rejected by others, at that time we should have a special wisdom. சுயமானது தெளிந்த புத்தி இல்லாமல் பல ஆலோசனைகளை தரும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் அந்த ஆலோசனைக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்த்தினால் தேவ ஆலோசனை வரும். And when we are self, it will give so many wrong options and advices, but when we do not hearken unto it and humble ourselves before the Lord, and God's counsel will come at that moment. அப்பொழுது நாம் எடுக்கிற முடிவுகள், பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் சரியாக இருக்கும். And when and all the decisions, our words, everything will be perfect. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes for a moment. நாம் எல்லாரும் பல சூழ்நிலைகளில் இருக்கிறோம். And every one of us is in a different situation. சுயமானது பல தவறான ஆலோசனைகளை கொடுக்கும். And the self will advise many wrong things. கடைசி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் நம்மை பார்த்து நீ புத்திஹீனமாய் செய்தாய் என்று நமக்கு பெயர் கிடைக்க கூடாது. And finally God should not look at us and say you have done foolishly. தாவீதை போல எனக்கும் ஞானம் வேண்டும் என்று எத்தனை பேருக்கு விருப்பம் உண்டு? And how many of you desire that like David I need to be wise? ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகளில், என்னுடைய கிரியைகளில், என்னுடைய நடவடிக்கைகளில் எனக்கு ஞானம் வேண்டும். Lord, in my words, actions, deeds, Lord, I need a wisdom. அப்படி ஞானம் வேண்டும் என்றால் அந்த ஞானம் சும்மா வராது, தாழ்த்தினால் தான் வரும். And if you want that wisdom, it will not come free. You have to humble yourself. ஆனால் தாழ்த்தினால் சுயம் அதை எதிர்க்கும். If you humble yourself, the self will resist it. அது எதிர்த்தாலும் பரவாயில்லை, தாழ்த்துவோமாக. And even though if it resists, it is okay. Let us humble ourselves. அந்த தாழ்மையில் அந்த ஞானம் பிறக்கும். And in the humbleness, that wisdom will arise. அந்த ஞானம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. And those who want that wisdom, let us all lift up our hands. கரங்களை உயர்த்தினவர்கள் முதலாவது நம்மை தாழ்த்துவோமாக. And those who lifted us up our hands, let us humble ourselves first. நியாயம் பேசக்கூடாது. We should not justify ourselves. நம்முடைய சுயத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. We should not give room for ourselves. மானம் போனாலும் பரவாயில்லை. Even we are reputation. if a reputation goes, it's fine.
பரவாயில்லை தாழ்த்துவோமாக. It's okay, let us humble அந்த ourselves. தாழ்மையில் என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவர் போதிப்பார். And in that humbleness, what we should speak, God will give us the wisdom. எதிராளிகள் குற்றப்படுத்த முடியாத அளவில் கர்த்தர் நம்மை நடத்துவார். And God will make us walk in a way so that our enemy will not find fault in us. அந்த தாழ்மையை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். And God should give us that humbleness. Let us all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாழ்மையானது அவசரப்பட்டு பேசி பின்பு வருத்தப்படாது. And humbleness will not haste in its words and later on repent. ஆனால் சுயம் அவசரப்பட்டு பலதை பேசி பின்பு வருத்தப்படும். But self will hasten to speak so many things and then later it will repent. கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை தருவாராக. God, let him give us that wisdom. இரண்டாவது, Secondly, தாவீது சவுல் இரண்டு பேரும் அநேக தவறுகளை செய்தவர்கள். Saul and David, both of them have committed many faults. இரண்டு பேருக்கும் அதாவது கெட்ட பேர் கிடைக்கக்கூடிய விதத்தில் தகாத காரியங்களை செய்தவர்கள். And both of them have committed many things that their reputation is spoiled. ஆனால் சவுல் அவருடைய குற்றங்கள் வெளிப்படுத்தப்பட்ட போது அவர் தன்னை தாழ்த்தவில்லை. But when Saul's mistakes was revealed unto him, he did not humble himself. கடைசியாக உண்மையை ஒத்துக்கொண்டார். ஆனால் ஒத்துக்கொள்ள வேண்டிய தேவையான மனஸ்தாபம் இல்லை. And finally he accepted his fault, but he did not have a mind to accept it. ஆனால் தாவீது தன்னுடைய குற்றங்கள் வெளிப்படுத்தப்பட்ட போது But தன்னை when- தாழ்த்தினார். But for David, when his fault was revealed unto him, he humbled himself. சவுலனுடைய கிரியைகளை பார்ப்போம். And let us look at the works of Saul. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 1 Samuel chapter 15. சவுலிடத்தில் சாமுவேல் சில கட்டளைகளை கொடுக்கிறார். And Samuel gives some commandments to Saul. இந்த அமலேக்கியரை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும். He has to destroy these Amalekites completely. அந்த யுத்தம் முடிவடைந்து After the battle was over, வெற்றியோடு திரும்பி வர்ற நேரத்தில் and when he was returning back with victory, சாமுவேல் சவுலை சந்திக்க போகிறார் காலையில். and in the morning Samuel goes to meet Saul. அப்பொழுது சவுல் சொல்லுகிறதான வார்த்தையை பாருங்கள். And just to look at the words which Saul says, 13ஆம் வசனம். 13th verse. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். கர்த்தருடைய And Samuel came to Saul, and Saul said unto him, Blessed be thou of the Lord, I have performed the commandment of the Lord. இது அறிந்து சொல்லுகிற பொய்யா அறியாமல் சொல்லுகிற பொய்யா என்று தெரியாது. And we don't know whether this is a conscious lie or unconscious lie. ஆனால் அவர் சொல்லுகிறது தவறு. நான் கர்த்தருடைய கட்டளையின்படி செய்தேன். But whatever he has said is wrong, that he said, I have performed the commandment of the Lord. அப்பொழுது சாமுவேல் கேட்கிறார், Then Samuel says, அப்படி என்றால் அந்த ஆடுகளின் மாடுகளின் சத்தம் என்ன? then how about the bleating of the sheep and ox in my ears? சாமுவேல் தெளிவாய் சொன்னார், நீ ஒன்றையும் உயிரோடு வைக்க கூடாது. Samuel clearly commanded him that you should not leave back anything. சவுல் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? What should have Saul said? அந்த ஒரு காரியத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், I have committed fault in this one. அப்படி என்று சொல்லாமல் அதற்கு ஒரு சாக்கு போக்க சொல்லுகிறார். Instead of that, he says something else. அது பலி செலுத்துறதுக்காக நாங்க வச்சிருக்கிறோம். And that is, I have kept for the sacrifice. நம்முடைய பாவத்தை அவருடைய பாவத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். And he is sanctifying his sin. பாவத்தை பாவம் என்று சொல்லாமல் அதற்கு ஒரு ஆவிக்குரிய பெயிண்டை பூசி அதை நீதிகரிக்கிறார். And he is not saying sin as a sin, but he paints, gives a spiritual painting and justifies it. அப்பொழுதும் சாமுவேல் விடவில்லை. And then also Samuel did not leave him. நீ உன் பார்வையில் சிறியவனாய் இருக்கும்போது தானே கர்த்தர் உன்னை ராஜாவாய் மாற்றினார். And God has made you great when you were little in your own eyes. சாமுவேல் சொல்லுங்க, நான் ஒரு காரியத்தை உனக்கு சொல்லட்டுமா? And Samuel says, shall I tell you one thing? அப்பொழுதுதானே இந்த காரியத்தை சொல்லுகிறார். Then only he says this. அப்பொழுதுதானே கர்த்தர் உன்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். And then only God has anointed you as a king. இப்பொழுது எல்லா அமலேக்கியரையும் சங்காரம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் தானே? And did he not tell you that you should destroy all the people in Amalekites? இப்படி இருக்கும்போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் நீ ஏன் கொள்ளையின் மேல் பறந்தாய்?
And without hearkening unto the word of God, why you saved a few things? Why did you fly on the spoil? And why did you fly upon the spoil? வாசியுங்கள் 17ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீருமட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். இங்கே சாமுவேல் மறுபடியும் சவுலிடத்தில் கேள்வியை கேட்கிறார். Here again Samuel asked another question. மறுபடியும் கேள்வி கேட்கும்போது சவுல் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? And when he again asked the question, what should have Saul said? இல்ல இதுல இச்சைதான் மன்னிச்சிரு என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர் மறுபடியும் நீதிகரிக்கிறார். And he should have accepted that it is a lust, but again he tries to justify himself. 20ஆம் வசனம் 20th verse. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். English. And Saul said unto Samuel, I have obeyed the voice of the Lord and have gone the way which the Lord sent me. அப்போ சாமுவேல் கேட்கும்போது திருப்பியும் நீதி பேசுகிறார். இல்ல நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்தேன். And when Samuel again asks him, again he justifies that I have gone by the way which the Lord sent me. ஆனால் இந்த முறை ஜனங்கள் மேல் பழிய போடுகிறார். And this time he puts the blame on the people. 21ஆம் வசனம் 21st verse. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றார். பாத்தீங்களா, ஜனங்கள் செய்தார்களாம். And he says the people have taken it. அப்ப எப்படியாவது இந்த சுயம் இப்படிதான் கிரியை செய்யும். And similarly the self will work in us. தன்னுடைய பழியை ஒத்துக்கொள்ளாது. And it will not accept our fault. சமீபத்தில் இப்படி ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். And recently I read a caption like this. We may fall many times, but we fail when we say somebody pushed me. நாம் அநேக நேரம் விழுகிறோம், ஆனால் மற்றவர் தான் என்னை தள்ளிவிட்டார் என்று நாம் சொல்லும் பொழுதுதான் நாம் தோல்வி அடைகிறோம் என்று சொல்லும் பொழுதுதானே நாம் தோல்வி அடைகிறோம். What is the meaning of that? What is the meaning? அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் விழுவது தவறல்ல. It is not wrong that we fall. ஆனால் நான் விழுந்தேன் என்று ஒத்துக்கொள்ளாமல் யாரோ என்னை தள்ளிவிட்டார் என்று சொல்லுகிறோமே, அதுதான் நம்முடைய ஃபெயிலியர். And rather than accepting that we fell, we say that somebody has pushed me down. That is wrong. இந்த சவுல் அதுதான் செய்கிறார். And Saul does the same thing. சவுலே, நீதானே ராஜா. Saul, you are the king. நீர் எடுக்கிற முடிவு தான ஜனங்கள் எடுப்பார்கள். And whatever decision you take, the people also will take. இப்பொழுது நீ விழுந்து விட்டாய். Now you have fell down. நான் விழுந்தேன் என்று சொல்வதற்கு பதிலாக ஜனங்கள் தள்ளி விட்டார்கள் என்று சொல்லுகிறாய். Instead of you telling that I fell down, you are saying that people have pushed me. இதுதான் சுயத்தினுடைய ஃபெயிலியர், தோல்வி. And this is the failure of the self. இந்த சுயம் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளாது. And the self will not accept the fault. இந்த சுயம் என்ன செய்யும் தெரியுமா? You know what the self will do? கூடிய மட்டும் பொய் சொல்லி சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்க பார்க்கும். And as far as possible the self will try to justify and come out of this fault. அப்படி ஒருவேளை அது சொல்ல வேண்டி வந்தால் அது உள்ளதை இருக்கிறவண்ணமாய் சொல்லாமல் ஏதோ சில காரியங்களை மறைத்து சொல்லும். And though there is a situation where it has to accept, it will not tell as it is, but it will put it in a polished way. ஒருவேளை அது உண்மையை சொன்னாலும், though it says the truth, முழு உண்மை அப்படியே சொன்னாலும், and though it says the total truth as it is, அந்த சுயம் நான் உண்மையே சொல்லிவிட்டேன் என்று அதில் மேன்மை பாராட்டு. And the self will boast that I have told the entire truth. இந்த சுயம் உண்மையாய் மனம் திரும்ப விடாது. And the self will not allow a true repentance. அப்ப சாமுவேல் சவுலை மறுபடியுமாக கேட்கிறார். And Samuel again and again questions Saul. ஆண்டவர் கூட நம்முடைய ஜீவிதத்தில் நமக்குள் அவர் மனம் திரும்புதலை இல்லை என்றால் உண்மையான அறிக்கையை செய்யும்படியாக சில காரியங்களை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். And God also will expect that we may need to repent truly in certain things. ஆண்டவர் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் புசிக்க கூடாத கனியை புசித்த பிறகு சந்திக்க போகும்போது, and when God met Adam after he has ate the fruit which was forbidden, ஆண்டவர் பேசுகிற வார்த்தையில் ஆதாம் இடத்தில் ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். and in the mouth of the Adam God expects a truth.
நீ எங்கே இருக்கிறாய்? Where are you? ஒவ்வொரு நாளும் நான் வரும்போது நீ கரெக்ட்டா இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பாய். இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? And you will be in the right place whenever I came before, but now where are you? ஆண்டவர் என்ன செய்றார்? And what is God doing? இப்பொழுது மறைந்திருக்கிற ஆதாமை அவருடைய தவறுக்கும் அவர் மறைப்பதற்கு அந்த பயத்தையும் ஆண்டவர் லிங்க் பண்ணி அதை சம்பந்தப்படுத்தி அதை ஒரு அறிக்கையாக அவர் கிடைக்கும்படியாக அவர் காத்திருக்கிறார். And God wants to connect the reason why he is hiding and the sin, and he wants a true repentance from him, and that is why he is calling. ஆண்டவரே நான் பயந்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. இந்த வார்த்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். And God was expecting the word saying that, Lord, I did a sin, that is why I am afraid. ஆனால் நான் பயந்தேன் என்று சொல்லுகிறார், தவறை சொல்லுகிறதில்லை. And he says that I am afraid, but he is not telling his fault. அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், நான் புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனியை நீ புசித்தாயா? And the Lord again says that, did you eat the fruit which I did not allow you to eat? அங்கே தாவீது என்ன சொல்லிருப்பார்? ஆம் ஆண்டவரே மன்னியும். And David would have said, yes Lord, ஆனால் please forgive me. சவுல் என்ன சொல்லுகிறார்? But what did Saul say there? ஆண்டவரே இந்த ஏவாள் தான் கொடுத்தாங்க ஆண்டவரே. And Lord, this Eve only gave me this fruit. தான் தவறு ஒத்துக்கொள்ளவே மாட்டான் இந்த சவுல். And Saul will not accept his fault. முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ஆள் மேல பழி போட பாக்கும். And as far as possible it will find fault in others. ஆண்டவர் கேட்டு ரெண்டு முறை கேட்டு உண்மையை சொல்லாமல் தாழ்மையான அறிக்கை சொல்லாமல் ஆண்டவர் ஒரே வார்த்தையில கெட் அவுட், வெளியே போ. And since God gave him 2 chances so that he may tell the truth, the third time he said, you have to get out. அப்போ இது போல தான் சவுலும் செய்து கொண்டிருக்கிறார். And similarly Saul is also doing the same thing. நான் அல்ல ஜனங்க. It is not me but people. அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் அப்பொழுதும் விடவில்லை. And then also Samuel did not leave him. அவர் சொல்லுகிறார், He says, கீழ்ப்படிதல் தானே முக்கியம், பலி முக்கியமா? is it not obedience important? Is it sacrifice important? அப்பொழுது கடைசியாக ஒரு பனிஷ்மென்ட் சொல்லுகிறார், ஒரு தண்டனையை சொல்லுகிறார். And finally he says a punishment. நீ மறுபடியும் வாதாடி கொண்டிருக்கிறாய் சுயமே. And self, you are again and again justifying yourself. நீ தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனதால கர்த்தர் உன்னை ராஜ்யத்திலிருந்து தள்ளிவிட்டார். And since you have not obeyed his word, God has rejected you from your kingdom. அந்த ஷாக் ட்ரீட்மென்ட் கிடைச்ச உடனே ஒத்துக்கொள்ள, ஆனால் தப்பு பண்ணிட்டேன். And after he got that shock treatment, immediately he accepted. அப்ப கூட என்ன சொல்றார் பாருங்க. And then also what does he say? 24 வசனம். 24th verse. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். அப்ப கூட ஜனங்களை விட மாட்டேங்கிறார். And then also he is not leaving his people. அவங்க சொல்லிட்டாங்க, நான் பயந்துட்டேன், ஜனங்க தானே அப்ப என்ன தள்ளி விட்ட, நான் ராஜாவா இருக்க முடியாது. ஒரு ராஜாவா இருக்க வேண்டாம்னு சொன்னவர் இப்ப ராஜாவா இருக்க முடியாதுன்னு பயப்படுறார். அதனால அவங்க சொல்லுக்கு நான் கேட்டேன். And he feared that he may not be able to be a king, hence he says that I feared the people. இப்போ 25ஆம் வசனத்தில் அவர் மன்னிப்பு கேட்கிறார். And in 25th verse he asks for a pardon. சுயம் கூட மன்னிப்பு கேட்கும். And even self will repent. ஆனா எப்படி கேட்கும்? And how will it ask? எதற்கு கேட்கும்? And for what will it ask? இப்ப ராஜ்யம் போகுது. And now the kingdom is going to be removed. அந்த பயத்துல இப்ப மன்னிப்பு கேக்குறார். ராஜ்யம் போய்ட வேண்டாம். And because of that fear he is repenting. 25ஆம் வசனம் வாசிங்க. 24th verse. இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி திரும்பி வரணும். And he says turn again. சாமுவேலுடைய சப்போர்ட் போயிடுச்சுனா ராஜ்யமும் போய்டும். தயவு செய்து மன்னிச்சிருங்க. And if Samuel's support goes, then kingdom also will go, hence you please forgive me. திரும்பவும் சாமுவேல் சொல்லுகிறார், சுயத்திட்ட பேசுறார், கர்த்தர் உன்னை தள்ளி விட்டார். And again Samuel speaks to the self that saying that God has rejected you. நான் கூட வர மாட்டேன், நீ கீழ்ப்படியாம காட்டினாய், நான் ஆண்டவர் உன்னை தள்ளி விட்டார். And I will not come along with you, you have shown your disobedience, God has rejected you. அப்பொழுது சவுல் என்ன சொல்லுகிறார்? And what does Saul say? சரி இப்போ சண்டை போட வேண்டாம். Oh, it's okay, let us not fight now. இப்போ ஜனங்க முன்னாடி என் பேர் கெட்டு போக கூடாது, அதனால இந்த ஒரு முறை என் கூட வாங்க. And in front of the people I should not have bad reputation, hence this time alone you come with me. 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். 30th verse. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி. இந்த சுயம் பேசுற பேச்சு பாரு, தப்பு பண்ணதுக்கு மனஸ்தாபப்படல, ஜனங்களுக்கு முன்னாடி கனம் பண்ணணும். And it is not repenting because of the sin, but it wants him to be honored in front of the people. அதனால இப்ப சாமுவேல் கூட போறார். சந்தோஷம். And now the Samuel goes along with it, now he is happy. இந்த சுயம் இப்படி தான் செய்யும். And this is how the self will react. அதுக்கு தான்
பிரச்சனை. தான் தாழ்த்தப்படக்கூடாது. And the problem with the self is that it should not be humbled. அதை யாரும் தொடக்கூடாது. And nobody should touch it. என்னை பற்றி யாரும் பேசக்கூடாது. And nobody should talk about me. என்னை பற்றி பேசுறதுக்கு அவனுக்கு என்ன காரணம்? நம்ம பலமுறை கேட்கிறோம்ல, எதுக்கு ஏன் பேச்சு எடுக்கணும்? And why should others talk about me? And very often we say, why they should speak about me? ஏன் பேசக்கூடாதா? பேசட்டுமே. And why they should not speak, is it? அப்ப அது என்னை பத்தி பேசணும்னா அதான் சவுல். And if we ask why should they speak out me, that is Saul. அது இந்த சுயம் அது தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளாது எப்படியாவது தன்னுடைய பாவத்தை மூட பார்க்கும். And the self will not accept the fault. Somehow it will try to cover the sin. அது மனஸ்தாபப்பட்டாலும் அது தண்டனையின் பயத்தில் தான் மனஸ்தாபப்படுகிறதே ஒழிய தவறு செய்ததற்காக மனஸ்தாபப்படாது. Even if it repents for the fear of the punishment and not because of the sin. ஆகையால் இப்பொழுது கனத்தை விரும்பி இப்பொழுது ஜனங்களுக்கு முன்பாக அவர் கனப்படுத்தப்பட வேண்டும். And because of the need for the honor, he is being honored before the people. இப்படி உண்மையான ஒரு மனஸ்தாபம் சவுலுக்கு இல்லாமல் போனதனால, since he did not have a true repentance in Saul, அவருக்குள்ள இருந்த அந்த கீழ்ப்படியாமையின் சுபாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் போனதனால, because he did not accept the character of disobedience which is in him, பாருங்க இவருக்குள்ள பாவம் வளர ஆரம்பிக்குது. and the sin started growing in him. இப்ப கீழ்ப்படியாம கொஞ்ச நாட்கள் பிறகு அந்த சுயம் பொறாமையாக மாறுகிறது. And that disobedience, as days passed, that was coming out as envy. இந்த பொறாமை எப்படி வெளிப்படுகிறது? And how is this envy being shown out? யோசித்து பாருங்கள். முதல்ல ஒரு காலத்துல இந்த சவுல் மறைந்திருந்தாங்க. நானா ராஜாவா? என் குடும்பம் என்னுடைய கோத்திரம் சிறிய கோத்திரம், என் குடும்பம் சிறிய கோத்திரம், என்ன போய் ராஜாவாக்கலாம் என்று கேட்டவர் இப்பொழுது ஜனங்களுக்கு முன்னாடி எல்லாரும் மரியாதையை பேசணும். இவங்க நானு 1000 தாவீது 10,000 எப்படி ஒத்துக்கொள்வேன்? அந்த சுயம் உள்ளே நுழைந்து விட்டது. In one day he was hiding himself, saying that my tribe is the smallest tribe, I am the most little one. Am I going to be a king? And later on he wanted honor before all the people. அப்போ இந்த சவுல் படிப்படியாக விழுந்து கொண்டிருக்கிறான். And the Saul is having a fall step by step. பைபிள்ல சொல்லிருக்கு, என்றைக்கு தாவீது கோலியாத்தை கொன்று ஒரு ஹீரோவாக மாறினானோ அன்றிலிருந்து சவுல் தாவீதை காயமகாரமாக பார்த்தான். And the day from which the David overcame Goliath, Saul was always eyeing David from he was always eyeing David. ஆகையால் அதனுடைய பொறாமை உள்ள கண்களோடு பார்த்தான். And he was looking at David with an eye of enmity. அதாவது இந்த பொறாமையை எப்படி பார்க்கும்? And how this pride will look? தாவீது எப்பொழுது விழுவான், எப்பொழுது தவறுவான், எப்பொழுது கிடைத்த பேர் கெட்டு போகும் என்று தேடிக்கொண்டே இருக்கும். And always his eyes will be searching for an opportunity when this David will fall down, when his reputation will come down. அப்போ நம்மிடத்துல நிறைய பேர் சிலர் அநியாயமாய் நம்மை நடத்துவார்கள். And some of them will lead us unjustly. அப்போ நமக்குள்ள இருக்கிற தாவீதுடைய சவுலுடைய போராட்டம் நமக்குள் பார்க்கலாம். And we can feel the battle between Saul and David within us. நம்மை பற்றி யாராவது தவறாய் மற்றவரிடத்தில் சொன்னால், if someone says something wrong about us to others, நம்முடைய பெயர் கெட்டு போகிற மாதிரி ஏதாவது சில காரியங்களை சொன்னால், and if they say something which will damage our reputation, அநியாயமாய் நம்மை நடத்தினால், and if they lead us unjustly, நமக்குள்ள தாவீது சவுல் போராடுவதை பார்க்கலாம். and we can see the battle between David and Saul in us. அப்போ சவுல் அந்த நம்மை பற்றி தவறாய் சொன்னதான அந்த ஆளுடைய விழுகைக்காக சவுல் காத்துக்கொண்டே இருப்பார். And Saul was continuously looking up on the falling of the other person, that person who accused us, the person who accused him. அவங்க ஏதாவது தவறுவாங்களா, ஏதாவது வேலை போய்டுமா, ஏதாவது சோதனையில சிக்கிடுவாங்களா, சிக்கும்போது ஆண்டவர் நியாயமா செய்தார். And whenever they will be continuously looking for the fall, and whenever they fall down, and when they are caught up in some trouble, then they will say God has done justice to him. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி சொல்லலாம், புதிய ஏற்பாட்டில் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. In Old Testament they said like that, but in New Testament we cannot say the same. ஆண்டவர் நீதியின்படி நம்முடைய எதிராளிகளை தண்டித்தாலும் அதில் நாம் சந்தோஷப்படக்கூடாது. And even if God punishes the enemy righteously, we should not be happy about it. இதுதான்
சவுலனுடைய விழுந்த சுபாவம். And this is the fallen nature of Saul. இந்த பொறாமை வந்த உடனே And after he had this pride, அது கொஞ்ச நாட்கள் பிறகு அதை எல்லாரையும் சந்தேகப்படுகிற ஒரு புத்தியாக மாறிவிட்டது. and after some days it became a doubting spirit in him. நிறைய பேர் மற்றவர்களை சந்தேகப்படுவதற்கு காரணமே அவர்களுக்குள் இருக்கிற பாவம் தான். And many of them doubt others. It is only because of the sin which is in them. அவர் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 1 Samuel 22nd chapter. அவர் 8ஆம் வசனம் வாசிங்க. 8th verse. நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டது என்ன? பாத்தீங்களா இங்கிலீஷ்? That all of you have conspired against me. நீங்க எல்லாரும் எனக்கு விரோதமா எழும்பிட்டீங்க. And you have all conspired against me. வேற வேலை இல்லையா உங்களுக்கு? And don't you have other work? அப்போ எங்கே இந்த சுயம் எழும்புகிறதோ அது தன்னை தொட்டாலே அது பலவிதமான பாவங்களை வெளிப்படுத்தும். And when the self is in there, when somebody touches, it reveals so many other sins which is hidden in us. அப்போ கீழ்ப்படியாமை பொறாமையா மாறுகிறது, பொறாமை அதுக்கப்புறம் சந்தேகப்படுகிற புத்தியாக மாறுகிறது. The disobedience turns into pride, then pride turns into a character of doubting others. அதற்கு பிறகு பயமாய் மாறுகிறது. And then it turns into a fear. 1 சாமுவேல் 18:22 வசனம், 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Samuel 18 chapter verse 12. கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து, And Saul was afraid of David because the Lord was with him and was departed from Saul. அப்போ இப்படிப்பட்டதான சுபாவங்கள் பெருக ஆரம்பிக்கிறது. And such characters will start building. இது ஒன்றுக்கு பின் ஒன்று வரக்கூடிய காரியங்கள் அல்ல, இது கிளையாக ஒரு மரத்தை போல் மாறுகிறது. It is not that which comes one after the other, but like branches of the tree it will branch out. அப்போ இடையில் தீய சக்திகள் கூட அவரை தாக்க ஆரம்பித்தது. And in between even the evil powers started attacking him. இந்த பொறாமை வந்ததிலிருந்து சவுலை எல்லாரும் அவ்வளவு மதிக்கல, தாவீது தான் நிறைய மதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கொஞ்ச நாட்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம் அவருக்கு வருகிறது. And after he understood that nobody is respecting him and David is getting all the respect, and he is pushed to a depression state. யார்கிட்டயும் பேச மாட்டார். And he do not speak to others. எல்லாருக்கும் தெரியுற மாதிரி மூட் அவுட்டா இருப்பார். And he will be in a mood out state in front of others. இதனால வேலைக்காரர் சொன்னாங்க, நான் உங்களை ஒரு சுரமண்டலக்காரனை கொண்டு வருவோம். And the servants say that let me bring a harpist. அப்போ யாருக்கு விரோதமா பொறாமையா இருந்தாலும் இப்ப அவர் தான் சுரமண்டலம் வாசிக்க வர்றார். And to whom against Saul was the same is coming as a harpist now. அப்போ இவருடைய ஆவி அடிக்கடி தாக்கப்படுகிறது. And his spirit is being attacked very often. இது போல நம்முடைய சுயத்திற்கு இடம் கொடுக்க நாம் கீழ்ப்படியாமை காட்டும்போது இது சந்தேகமாக, பயமாக பல தீய சக்திகள் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். And when we give room to the disobedience, it becomes a pride and it becomes a fear and it branches out into different characters. கடைசியா சில தீய சக்திகள் நம்மை தாக்க ஆரம்பிக்கும். And finally evil powers will start attacking us. கடைசியாக அது கொலைபாதகம், ஒரு வெறியாக மாறிவிட்டது. And finally it has turned into a murderous spirit. தாவீதை ஈட்டியால் குத்தக்கூடிய அளவில் அது ஒரு பொறாமையாய் மாறிவிட்டது. And it was turned into killing David with a javelin. ஆகையால் சவுல் ஆரம்பத்தில் இருந்த பாவங்களை ஒத்துக்கொள்ளாமல் நியாயம் பேசி சாக்கு போக்குகளை சொல்லி மறைத்து கொண்டிருந்ததனால இப்படியே வளர்ந்து அவன் விழக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு வந்து விட்டார். Since Saul did not accept this disobedience in him in the beginning, that was kept in him, it turned into various sins and it turned terrible in the end. ஆகையால் கடைசியாக மரிக்கும் போது பரிதாபமான ஒரு முடிவை சந்தித்தார். And finally when he died, it was a pathetic death. தாவீது புலம்பும்போது சொல்றார், சவுலே ஒரு ராஜா இப்படி மரிக்க கூடாதே. And when David he laments, he said that a king should not have died like this. அபிஷேகம் பண்ணப்படாதவரை போல் மரித்தாயே. And you have died like a one who was not anointed. சுயத்திற்கு இடம் கொடுத்து சுயம் நியாயம் பேசி கடைசியாக அபிஷேகத்தை இழந்து ரட்சிக்கப்படாத மனுஷனை போல் மரிக்கிறார். And he gave room for the self, then he justified and he was dead as though he was not saved. மறுபகுதியில் தாவீதை பாருங்கள். And in another side look at David. அவருடைய தவறுகள் காட்டப்படும்போது, and when the fault was shown to him, நீதான் அந்த மனுஷன், you are that man.
அதாவது அவர் விபச்சார பாவத்தை செய்தார். And he did an adultery. நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். Lord sends the prophet Nathan to him. தாவீதே ஒரு தீர்க்கதரிசி தானே. Even David himself is a prophet. ஆனால் இந்த தாவீது அந்த தீர்க்க தரிசனத்தை இழந்து இப்போது தவறில் சிக்கிவிட்டான். And David has lost his prophetic skill, and he is without it. இப்பொழுது இந்த தீர்க்கதரிசியை திருத்தும்படியா இன்னொரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். And now God sends another prophet in order to change this prophet. ஒரு உவமை வைத்து சொல்லும்போது தாவீதுக்கு கோபம் வருகிறது. And with example, when it was told, David was angry. யார் அந்த மனுஷன்? Who is that man? நீதான் அந்த மனுஷன். You are that man. உடனே கோபம் வரவில்லை. And he did not get angry then. நான் ராஜா, நீ இப்படி பேசுறது நீ யார்? I am a king, how dare you speak to me this? உடனடியே தாழ்த்தினார். And immediately he humbled himself. நான் பாவிதான். I am a sinner. சவுலை போல சாக்கு போக்கு சொல்ல அவன் தான் காரணம் இவன் தான் காரணம் என்று சொல்லவில்லை. முழுமையா அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டான். And he did not justify and like Saul, he did not put the blame on others, and he took the responsibility of the sin. தன்னை தாழ்த்தினதுனால, and since he humbled himself, விபச்சாரம் மாத்திரமல்ல பலவிதமான மற்ற சில காரியங்களும் வந்தது. And not only adultery, he was entangled in other sins also. பலமுறை பொய் சொன்னார். And many times he committed lie. மனுஷிகமாக அவர் கோலியாத்தை கொல்லும்போது அவர் கேட்டார், அவர் தேவன் ஈட்டினால் பட்டயத்தினால் ரட்சிக்க மாட்டார் என்று நிரூபிக்கும்படியாதான் நான் வருகிறேன் என்று சொல்லி ஒரு கல்லை வைத்து கோலியாத்தை எதிர்க்க போகிறார். And while he was killing Goliath, he said, Lord is not one who delivers me with a spear or a sword, but to prove that he will deliver without me, without those, I am coming, and he killed him with a stone. சில நாட்கள் பிறகு, after few days, சவுல் துரத்தும் போது, and when Saul was chasing him, நேரா கூட ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் பட்டயம் ஏதாவது இருக்கான்னு கேக்குறார். and he goes to the tabernacle and he asks for a sword. கடைசியாக கோலியாத்துடைய பட்டயம் கையில எடுத்துட்டு சுத்துறார். And finally he took the sword of the Goliath and he roams around. இப்படி விழுந்து போன தாவீதும் விழுந்து போன சில நாட்கள் உண்டு. And there are days when David was also fallen. ஆனால் விபச்சாரம் செய்யும்போது, தன்னை தாழ்த்தும் போது, மனஸ்தாபத்தோடு ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது 51ஆம் சங்கீதம் பிறந்தது. And when he did this adultery, and when he humbled himself and repented himself, that gave birth to Psalms 51. அவர் பின்மாற்றத்தில் போய் பொய்களை சொல்லி நடித்து வாழ்ந்து ஒரு மாம்சீகமான மனுஷனை போல யுத்தம் செய்து கொள்ளையை அடித்த போது அவன் மனஸ்தாபப்பட்டான். அப்போது 34ஆம் சங்கீதம் பிறந்தது. And when he was a backslidden state, and with like a earthly men, when we are striving and roaming here and there, and that gave birth, when he humbled himself, that gave birth to Psalms 34. ஆகையால் தாவீதும் தவறுகள் செய்தான், சவுலும் தவறுகள் செய்தால், ஆனால் சவுல் மனஸ்தாபப்படவில்லை, தாவீது மனஸ்தாபப்பட்டான், காக்கப்பட்டான். And though David and Saul both have committed mistakes, but Saul did not repent, but David repented, hence he was preserved. ஆகையால் கடைசியாக தாவீது உயர்த்தப்பட்டார். And therefore he was lifted up high finally. நாம் தாழ்த்தும் போது அந்த தாழ்மையில் ஒரு உயர்வை நாம் பார்க்கலாம். And when we humble ourselves, we can see that there is an upliftment. கடைசியாக பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் கிருபை பெற்றால் தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். Beloved, finally only if we get the grace of the Lord, then only we can get everything. நாம் நியாயம் பேசி சாக்கு போக்கு சொல்லி பொய் சொல்லி நம்முடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு எத்தனை காரியங்கள் சொன்னாலும் கடைசியாக ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற உயர்வு நமக்கு கிடைக்காது. And though we may escape and justify ourselves and try to justify us, we will not able to get the promotion which is coming from the Lord. சவுல் சாமுவேலிடத்தில் என்னை எல்லாருக்கும் முன்னாடி கனப்படுத்தணும்னு சொன்னபோது அந்த கனம் கிடைத்தது. ஆனால் எவ்வளவு நாள் இருந்தது? And when Saul requested Samuel to preserve his honor, he got it, but how many days he was able to preserve that honor? ஒரு சில நாட்களில் எல்லாம் கனமும் போய்விட்டது. And within few days all the honor was taken away. ஒரே நாள் முழு குடும்பம் அழிந்து போனது. And in one day the entire family was destroyed. அப்போ நாம் நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். And when we humble ourselves, we get the mercy from the Lord. மூன்றாவது, third, இந்த தாவீது அவருக்கு சில கொள்கைகள் இருந்தது. And this David had certain principles. அந்த கொள்கைகளில்
அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். And he was strong in those principles. சவுலுக்கும் சில கொள்கைகள் இருந்தது. Even Saul was having certain principles. இப்படிதான் இருக்கணும், இதுதான் சரி, இதுதான் தவறு, அதான் கொள்கை என்று சொல்வது. And this is right and this is wrong, and that is what we say that it is principle. ஆனால் சவுல் அவருடைய கொள்கைகளின்படி சூழ்நிலை மாறின போது கொள்கையும் மாறிவிட்டது. And for Saul, when a situation changed, his principles also changed. ஒரு காலத்தில் சவுலுடைய ஜீவிதத்தில் எழுப்புதல் இருக்கும்போது அஞ்சனம் பார்க்கிறதான ஸ்திரீகள் எல்லாரையும் அவர் அகற்றினார். And while Saul was in a revival state, he removed all the soothsayers. Women with familiar spirits. Women with familiar spirits. ஆகையால் குறி சொல்லுகிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், மந்திரவாதிகள் யாரும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க கூடாது என்று தள்ளிவிட்டார். And he rejected all those who have magical powers, women with a familiar spirit. He removed everyone from that country. இப்பொழுது ஆண்டவர் பேசவில்லை. And now God is not speaking. ஆண்டவர் பேசவில்லை என்று சொன்னால் தாழ்த்த வேண்டும். And if God is not speaking, he has to humble himself. தாழ்த்துவதற்கு பதிலாக இப்பொழுது இவர் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடுகிறார். And instead of humbling himself, he is going back of the woman with a familiar spirit. எந்த கொள்கையின்படி ஒரு காலத்தில் நின்றாரோ அந்த கொள்கை இவரை மீறுகிறார். And in what principle he was stood by, the same principle he himself is changing. மனம் திரும்ப வேண்டும், தாழ்த்த வேண்டும், பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும், இந்த மனதில்லை, காரியம் எப்படியோ நடக்க வேண்டும். And he doesn't have the mind to repent himself and repent from all the follies, but somehow he should accomplish what he has in his mind. ஆகையால் இன்னும் அவருடைய அந்த அஞ்சனம் பார்க்கிற சூழ்நிலையில் சாமுவேல் வந்து இன்னும் சாபத்தை தான் பெருக செய்கிறார். And during the time when he was asking things out of this familiar spirit, even he is getting more curse. ஆனால் தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்த்தால், and when you look at the life of David, தாவீதுக்கு ஒரு கொள்கை இருந்தது. and David has one principle. சவுல் தாவீதை வேட்டையாடினாலும், and though Saul was after hunting David, தாவீது சொன்ன காரியம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நான் தொடக்கூடாது. And David told that I should not touch the anointed of the Lord. இதுதான் தாவீதுடைய கொள்கை. And this is the principle of David. இந்த கொள்கையை மீறும்படியாக பல சூழ்நிலைகள் தாவீதுக்கு வந்தது. And there were situations where David have to move away from this principle. கொள்கையா சூழ்நிலையா? Is it situation or principle? அப்படி சூழ்நிலை வந்தாலும் தாவீது கொள்கையின்படி தான் நின்றார். And though the situation came like that, he stood by the principle. அந்த கொள்கையை மீறும்படியா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் தொடக்கூடாது என்கிறத அந்த கொள்கையை மீறும்படியாக 5 போராட்டங்கள் வந்தது தாவீதுக்கு. And he had 5 trials for him to think whether he has to stand by principle or not. அந்த 5 போராட்டங்களிலும் அவன் கொள்கையின்படி தான் நின்றான். And in all the 5 trials, he stood by the principle. முதலாவது கொள்கைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் உள்ள போராட்டம். And firstly, the striving between the principle and the situation. Opportunity between the struggle between principle and opportunity. And the struggle between the principle and the opportunity. அப்போ இந்த கொள்கையின்படி நிற்க வேண்டுமா, கிடைத்த சந்தர்ப்பத்தின்படி நிற்க வேண்டுமா? And should I stand by the principle or the opportunity? அப்போ ஒரு முறை தாவீது அந்த அதுல்லாம் கெபிகளில் மறைந்திருக்கிறான். And once David was hiding in the caves of Adullam. அந்த கெபியானது ஆழமான ஒரு கெபி. And the cave was very deep. தாவீதும் அப்படி மனுஷர் உள்ள இருக்கிறாங்க. And David and his men are deep inside the cave. சவுலுக்கு ஒண்ணும் தெரியாம அதே கெபில போய் அவர் ரெஸ்ட் எடுக்கிறார். And Saul, without realizing it, the same cave he goes and rests. அப்போ இது ஒரு சந்தர்ப்பம். And this is an opportunity. அப்போ தாவீது சொல்லியிருக்கிறான், கர்த்தர் சவுலை என் கையில் ஒப்படைத்திருக்கிறார். And David says that God has submitted Saul in my hands. ஆகையால் இந்த நேரத்தில் நான் அவரை கொலை செய்வேன். And in this time I will kill him. இப்போது சந்தர்ப்பமா கொள்கையா? Is it opportunity or principle? நல்ல சான்ஸ், தூங்கிட்டு இருக்கிற மனுஷனை உயிர் எடுக்கலாம். It is a beautiful chance, you can kill him while he is asleep. அப்படி இருந்தாலும் அவர் கொள்கையின்படி நிற்க, இல்ல அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் தொடக்கூடாது. Even though in this situation also he says that it is principle that is important and he is anointed of the Lord, I am not going to touch him. இரண்டாவது, secondly, கொள்கையா ஜனங்களுடைய ஆதரவா? Is it a principle or the favor of the people? இப்பொழுது எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதை தான் நேசிக்கிறார்கள். And all the Israelites love only David. அவர்களுக்காக and for them
எப்படி அடுத்த ராஜாவா நான் வரணும்னு சொல்லிட்டு அவங்க விரும்புறாங்களே. And somehow they desire that I should be the king. எனக்காக இல்ல, அவர்களுக்காக It is நான். not for me but for them. இப்படி சொல்லி இதை ஒரு சாக்கா வைத்து அவருடைய கொள்கையை மீறி அவர் ஜனங்களுக்காக கொலை செய்திருக்கலாமே. And going out of the principle, showing hands to the people, and for the sake of people who would have killed him. நாளைக்கு அவங்களை நடத்தணும்னு சொன்னா அவங்க நினைக்கிற மாதிரி செய்தால் தானே எனக்கு ராஜ்யம் கிடைக்கும். And if I want to lead them, only if I do according to their desire, will I not get that kingdom? லீடர்ஷிப் கொள்கைகள் இருக்கிறது. And there are principles of leadership. அதுல ஒன்றுதான் I am your leader, I will follow you. நான் உன்னுடைய நடத்திப்புக்காரன், நான் உன்னை பின்பற்றுவேன். And one of them is that I am a leader, I will follow you. அது ஒரு முரண்பாடான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. It is a very contradicting statement. ஒருத்தர் லீடரா இருந்தா எல்லாரும் அவருக்கு பின்னாடி தான் வரணும். ஆனா இந்த லீடர்ஷிப் கொள்கை என்னவென்றால் நான் உன் லீடரா நடத்திப்புக்காரன் இருப்பேன், நான் உனக்கு பின்னாடி வருவேன். If he is the leader, everyone should follow him, but this contradicting statement states that if I will be a leader, also I will be a follower. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? ஒரு நல்ல லீடரா இருக்க வேண்டும் என்றால் ஜனங்கள் சொல்லுவதை கேட்க வேண்டும். And if he has to be a good leader, he has to do what people says. அது அந்த ஆலோசனை தான் மூப்பர்கள் சாலமோனுக்கும் கொடுத்தார்கள். ஜனங்கள் சொல்வதை செய்யுங்கள். And even the elders advised to Solomon that you do according to the desire of your people. சாலமோன் அல்ல, ரெகொபோவாம். To Rehoboam. Solomon, not to Solomon. The people told Rehoboam. People told Rehoboam to follow the people. To follow the people. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த கொள்கையின்படி தாவீது சென்று அந்த ராஜாவை அழித்து ஜனங்களின் நிமித்தம் இதை செய்தேன் என்று சொல்லி இருக்கலாம். And following this leadership principle, he would have gone by the desire of the people and he would have killed Saul. அப்படி இருந்தும் ஜனங்களுடைய ஆதரவு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொட மாட்டேன். Though I may not have the favor of the people, but I will not touch the person who is anointed of the Lord. மூன்றாவது, thirdly, கொள்கைக்கும் துரோகத்திற்கும் போராட்டம். It is the struggle between the opportunity, principle and treachery. Principle and treachery. அதாவது தாவீதுடைய கொள்கை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொட மாட்டேன். And the principle of David is that I will not touch the anointed of the God. ஆனால் தாவீது சவுலுக்கு ஒரு முறை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். And David gave one opportunity to Saul. தாவீதே, சவுலே, நான் உன்னை கொலை செய்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னை உன்னை தொட விடவில்லை. And Saul, I would have killed you, but Lord did not allow me to kill you. உடனே சவுலுக்கு ரொம்ப மனஸ்தாபம், ரொம்ப அன்பு, நீ நீதிமான் தான்ப்பா என்றெல்லாம் சொல்லுகிறார். And immediately he repented and he started loving him and says that you are a righteous man. ஆனால் மறுபடியுமாக நான் இனி உன்னை பின்பற்ற மாட்டேன், உன்னை விட்டுவிடு என்றான் சொன்ன பிறகு மறுபடியும் வேட்டையாடுகிறார். And after saying that I will not follow you, still he started following him. இதுதான் துரோகம். And this is treachery. இப்பொழுது தாவீது நியாயமா சொல்லலாம், நான் ஒரு முறை சந்தர்ப்பத்தை கொடுத்தேன், ஆனால் இவர் துரோகி, இனிமேல் நான் பார்க்க மாட்டேன், கொலை செய்வேன். And now that David may say that I gave you one opportunity and you again followed me, it is a treachery, hence I will kill you. சவுல் துரோகம் செய்ததனாலே இதை ஒரு சாக்காய் வைத்து தாவீது சவுலை கொன்றிருக்கலாம். இரண்டாவது சந்தர்ப்பம் கிடைத்தபோது அப்பொழுதும் அவர் சொல்லுகிறார், இல்ல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொட மாட்டேன். And taking an advantage of this treachery, and he would have killed Saul for the second time, but still he holds on to the principle saying that I will not touch the man who is anointed of the God. நாலாவது, fourthly, அவர் இந்த இரண்டாம் சந்தர்ப்பத்தில் கொலை செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தபோது, and when he got an opportunity for the second time to kill Saul, கூட இருக்கிற தாவீதுடைய கூட இருக்கிறதான ஒரு வீரன் சொல்லுகிறார், நீங்க போகாதீங்க, நான் வேலை முடிச்சிடுறேன். And an army man by his David says that you need not go, I will finish the work. ஒரே குத்துதான், நான் ரெண்டு தடவை குத்த மாட்டேன், ஒரே குத்துதான். And I will pierce only once, not twice. உங்களுக்கு பயம் தயக்கம், நீங்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணவட்டெல்லாம் சொல்லுங்க, நான் குத்திறேன். And you may say you are afraid and you may say he is anointing, but leave me, I will kill. அப்பொழுது தாவீது பிலாத்து சொன்ன மாதிரி
ஒரு தட்டுல கொஞ்சம் தண்ணி கொண்டு வைப்பா, நான் கழுவிட்டு நான் இல்லப்பா என்றெல்லாம் சொல்லி இருக்கலாம். அப்பொழுது கூட அனுமதி கொடுக்கல. And David, like a Pilate, he would have washed his hands and said that it is not anymore my sin, and he would have allowed him to kill. ஆனால் அப்பொழுதும் அவர் கொள்கையின்படி அவர் கீழே இருக்கிறவனுக்கு அனுமதி கொடுக்காமல் நீ தொடாதே, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். And then also he stood by his principle, and he did not allow the other men to go and kill. He is anointed of the Lord, and we should not touch him. ஐந்தாவது, Fifthly, அவருடைய கொள்கையா நாட்டினுடைய தேவையா? is it a principle or the principle of the Or the nation? need of the nation. Need of the nation. கொள்கை அவருடைய கொள்கையா நாட்டினுடைய தேவையா? Is it a principle or the need of the nation? பாருங்க சவுல் என்ன செய்றாரு. See what Saul says. பெலிஸ்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை சூழ்ந்து கொண்டு அடிக்கடி யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு சவுல் வந்து தாவீதை வேட்டையாடிட்டு இருக்கிறார். இது இப்படி ஒரு ராஜா இருந்தா இப்படி பொறுப்பில்லாத ராஜா. And the Philistines have encamped to the Israelites, and they are again and again coming and fighting against them, leaving that the king goes and battles against David. Can a king be like this? சவுல் தாவீதுக்கு பின்னாடி போய் துரத்திட்டு இருக்கும்போது திடீர்னு நியூஸ் வருது, பெலிஸ்தர் வராங்கன்னு சொல்லி. உடனே போய் அங்க யுத்தம் முடிச்ச உடனே திருப்பி இங்க வரார். And Saul was hunting David, and immediately he has a news that the Philistines are after the Israelites. Then he goes, he battles against them, and again he started chasing David. நாட்டை காப்பதற்கு சவுலுக்கு முக்கியம் அல்ல, தாவீதை கொல்லணும். It is not important for him to save the nation, but for him killing David is important. அப்பொழுது இதை ஒரு சாக்கா எடுத்து எவ்வளவு நாள் இந்த தேசம் பாதிக்கப்பட போதும், தேசத்துக்கே பாதுகாப்பு இல்லை, அதனால எனக்காக அல்ல தேசத்துக்காக நான் இவரை கொலை செய்யலாமே. And taking advantage of this situation, saying that how many days this nation is without security, so for the sake of the nation let him kill him. ஆனால் அப்படி இருந்தும் அவர் சொல்லுகிறார், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் தொட மாட்டேன். But even in that opportunity he says that I will not touch the anointed of the man. ஆகையால் சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் கொள்கையின்படி நின்றார். Even in these opportunities he stood by the principle. இதுபோல தாழ்மை உள்ளவர்கள் தங்களுடைய கொள்கையின்படி நிற்பார்கள். And similarly those who have humbleness will stand by their principle. ஆண்டவர் நம்மிடத்தில் சில பிரமாணங்களை தந்திருப்பார். And God would have given us some laws. அந்த பிரமாணத்தின்படி நஷ்டமானாலும் அந்த பிரமாணத்தின்படி நிற்க வேண்டும். And even we have to have some failures also, we need to stand by that law. நம்மில் நிறைய பேர் மருந்தே எடுக்கிறது இல்லை, எதுக்கு தெரியுமா? Many of us do not take medicine, you know why? வியாதியே வருது இல்ல, அதனாலதான். And there is no disease, sicknesses, that is why. வியாதி வந்தா கொள்கை மாறிடும். And when sicknesses come, then the principle will change. அதனால நாம் நஷ்டமானாலும் நம் பிரமாணங்களை மாற்றக்கூடாது. It will, even though it is a loss, then we should not change our principles. தாவீதுக்கு எத்தனையோ சாக்கு போக்கு வந்தது, ஆனால் அவருடைய பிரமாணத்தை மீறவில்லை. And David has so many opportunities to justify, but he did not change his principle. கடைசியாக தாவீது ராஜாவாய் வருகிறார். And finally David comes as a king. தாவீதுக்கு கிரீடம் கிடைக்கிறது, சவுல் கிரீடத்தை இல்லாமல் மாண்டு போனான். And David receives the crown, and Saul dies without that crown. இந்த நாட்களில், in these days, நம்முடைய ஜீவியத்தில், in our life, நம்முடைய கொள்கைகளின்படி ஆண்டவர் நமக்கு தருகிறதான பிரமாணத்தின்படி ஜீவிக்கிறோமா? And by the principles and the law which God has given us, are we abiding by it? எத்தனையோ உடன்படிக்கைகளை செய்தோம், எத்தனையோ உடன்படிக்கைகளை மீறிவிட்டோம். And we have committed so many things to the Lord, but we have also forsaken so many commitments to the Lord. ஆண்டவரே, நான் எனக்கு விடுதலை கொடுத்தால் நான் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்லுவேன். Lord, if you give me a deliverance, I will testify in the Sunday. ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு, நாம் ஆண்டவரை ஏமாற்றோம். இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம், அடுத்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம், இப்படியே போயிட்டு இருக்கும். And God will deliver us, but we will say not this week, next week, and it goes on. ஆண்டவரே, இனிமே நான் தசம பாகத்துல கரெக்ட்டா இருப்பேன். Lord, from hereafter I will be faithful in my tithe. அந்த பிரச்சனை தீர்ந்த உடனே இந்த தசம பாகத்துல பிரச்சனை இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் ஆண்டவர். And after that problem is solved, there will be a problem in the tithe, not this month, Lord, next month. எத்தனையோ உடன்படிக்கைகளை ஆண்டவரோடு செய்து மீறி விட்டோம். And so many consecrations, covenants we have made, and we have violated that also. ஏனென்றால் சவுல் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். It is because Saul is reigning in us. சவுலுக்கு தேவ பயம் கிடையாது. And Saul did not have the fear of God. சவுலுக்கு தான் உயர வேண்டும், அதுதான் அவனுடைய எண்ணம். For Saul, he has to be lifted up, that is only his trouble. நான் ராஜாவாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு ராஜ்யம் வேண்டும். And I should be a king, and I should have a kingdom. நான் சொல்லுகிறதைதான் எல்லாரும் செய்ய வேண்டும். And whatever I say, people should obey. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நமக்குள் யார் ஆளுகை செய்கிறார்? Who is reigning in us? சவுலா,
தாவீதா? Is it Saul or David? கடைசியாக யார் ராஜ்யத்துக்கு வர போகிறது? And who is going to come to the kingdom finally? பைபிளில் தாவீது ஜெயித்து விட்டார். In Bible, David has overcome. நம்முடைய வாழ்க்கையில் ராஜாவாய் வரப்போகிறது யார்? And in our life, who is going to come as a king? சுயத்திற்கு இடம் கொடுத்து நாம் ஆண்டு போகிறோமா, இல்லை என்றால் நாம் தாழ்த்தி ஆண்டவருக்கு இடம் கொடுக்க போகிறோமா? And are we going to give room to the self and are going to die, and are we going to give room to the humbleness and allow God in us? இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் ஒரு சிங்காசனம் இருக்கிறது. And in every heart of every man here has a throne. அந்த சிங்காசனத்தில் இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறதா, இல்லை என்றால் சுயம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதா? In the throne is Jesus sitting there or yourself sitting there? இயேசு வரட்டும், என் கூடவே இருக்கட்டும், என் தேவைகளை சந்திக்கட்டும், ஆனா ராஜாவா இருக்க கூடாது. And let God Jesus come along with me, let him satisfy all my needs, but he should not be a king. எக்ஸாம் டைம்ல ஹெல்ப் பண்ணட்டும், வேலை கொடுக்கட்டும், கல்யாணத்துல உதவி செய்யட்டும், வியாதி வரும்போது சுகத்தை தரட்டும், உயர்வு வரும்போது வர நேரத்தில் உயர்வை தரட்டும், ஆனா என்ன சொல்லணும் என்ன செய்யணும்னு அவர் சொல்லி கொடுக்க கூடாது. And let him come for my examination, for my marriage, for my job and everything, let him come aside, but he should not command me what I should do. அது நான் தான் சொல்ல வேண்டும். That I only should do. இதுதான் சவுலினுடைய அறிக்கை. This is the confession of Saul. சவுல் சீக்கிரமாய் கெட்டு போய் விடுவான். And very soon Saul will be removed. அவனும் அவனுடைய வீடும் பலவீனப்பட்டு போகும். And his house and himself will become weak. ஆனால் நம்மை தாழ்த்தினால், But when we humble ourselves, இயேசுவே நீர் வாரும் என்று அவரை அழைத்தால், and when we call Jesus, Jesus you come, இந்த சுயம் தாழ்த்தப்பட்டாலும் ஆண்டவரை அழைத்தால், and when the self was even if it is affected, when you call upon the Lord, அங்கே ஆண்டவர் ராஜரிகம் செய்வார். and there Lord reigns, அங்கேதான் நாமும் ராஜாக்களாய் மாறுவோம். and there alone we will become kings. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிக்க போகிறார்கள். And the meek people are going to rule the world. நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். And I should reduce and he should grow. இந்த விருப்பம் எத்தனை பேருக்கு உண்டு? And how many of you desire this? நான் சிறுக வேண்டும் என்று சொன்னால் என்ன? And I should be reduced means what? என்னுடைய பேர் கெட்டு போனாலும் பரவாயில்லை. And even if my name is spoiled, it's fine. என்னுடைய மானம் கெடுக்கப்பட்டாலும் பரவாயில்லை. And even my reputation goes off, it's fine. நான் எதிர்பார்க்கிற அந்த உயர்வு எனக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை. And even if I don't get to the upliftment which I desire, it is okay. நான் தேடுகிற வேலை எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. It is fine even if I don't get the job which I desire. யுத்தங்கள் நீண்ட கால யுத்தமாய் இருந்தாலும் பரவாயில்லை. Even if it is a long battle, it is fine. சீக்கிரமாய் பிரச்சனை முடிய வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும் சீக்கிரமாய் பிரச்சனை முடியாவிட்டாலும் பரவாயில்லை. And even if I desire that the problem should come to an end quickly, but though it is not coming to an end, it is fine. ஆண்டவர் விபரீதமான சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தாலும் பரவாயில்லை. Even though God allows me very different troubles, it is fine. நான் சிறுக வேண்டும், I should be reduced, அவர் பெருக வேண்டும். and he should be இந்த grow. வாஞ்சை உள்ளவர்கள் கரங்களை உயர்த்துவோம். And those who have this desire, let us lift up our hands. என்னுடைய வாழ்க்கையில் சவுல் ஆளுகை செய்யக்கூடாது. And in my life, Saul should not reign. கைகளை தூக்குனவர்கள் அறிய வேண்டிய காரியம், என்னுடைய வாழ்க்கையில் இயேசு தான் தலையிட வேண்டும். And those who has lifted up their hands, you should realize one thing, only Jesus have to put his hand in my life. ஆண்டவரே, நான் என்னுடைய சிந்தையில் பல அபிப்பிராயங்களுடையவனாய் இருந்தாலும் நீர் அதில் தலையிட்டு உம்முடைய சித்தத்தை ஸ்தாபிப்பாயாக. And though I may have so many opinions in me, but you interfere in those things and you make your desire fulfill in my life. இப்படி சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். And those who say in this manner, lift up your hands. நம்முடைய ஜீவிதத்தில் தான் தாவீது ஆளுகை செய்ய போகிறார். And in our life only David is going to reign. நஷ்டமானாலும் பரவாயில்லை. Even though if it is a loss, it is okay. இந்த சுயத்திற்கு வேதனை வந்தாலும் பரவாயில்லை. Even if there is a pain in the self, it is fine. இயேசு தான் ஆளுகை செய்ய வேண்டும். Jesus alone have to reign. என்னுடைய கழுத்தை அவரிடத்தில் ஒப்படைக்கிறேன். And I submit my neck unto him. அவருடைய நுகத்தின் கீழ் வர நான் சமர்ப்பிக்கிறேன். And I submit myself to come under his burden. அந்த சுயம் சிறுகட்டும். And let the self be reduced. இயேசு பெருகுவாராக. And let Jesus grow. நீங்கள் அறிய வேண்டிய காரியம், You have to realize சீக்கிரத்தில் ஒரு 1000 வருட அருசாட்சி வருகிறது. and very quickly the millennium is going to come. கைகளை உயர்த்தினவர்கள் கைகளை இப்பொழுதல்ல எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருப்பீர்கள் என்றால், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கைகளை சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம் என்றால், நாம் தான் இந்த பூமியில் ராஜாக்களாய் வரப்போகிறோம். And those who have lifted up the hands, if you continue to lift up your hands and if you submit the hands in the heart unto him, you are the one who is going to reign in that millennium. ஆனால் எனக்கு அந்த தாவீதுடைய ஞானம் இல்லை. But I don't have the wisdom of this David. அடிக்கடி புத்தி
அறிவில்லாத காரியத்தை சவுலை போல் நான் செய்கிறேன். And very often I commit foolish things as the Saul. அடிக்கடி சவுலை போல் நான் என்னை நீதிகரித்துக் கொண்டே இருக்கிறேன், பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறேன். And very often I justify myself as a Saul and I am not able to accept my sin. நான் சவுலை போல என்னுடைய கொள்கைகளை மீறி சூழ்நிலைகள் மாறும்போது என்னுடைய உடன்படிக்கைகளை மீறி நீ ஜீவிக்கிறேன். And many a times like the Saul I violate my principles and live according to the situation. அப்படிதானே நாம் எல்லாரும்? Is it not like that? நாம் எல்லாரும் அப்படிதானே? All of us aren't we like that? நானும் அப்படிதான். Even I am like இப்பொழுது that. சவுல் தான் ஆளுகை செய்கிறான். And now only Saul is reigning. ஆனால் நம்முடைய வாஞ்சை என்ன? But what is our desire? ஆண்டவரே சவுல் சிறுக வேண்டும், And Saul should reduce. தாவீது தான் பெருக வேண்டும், Only David should எனக்குள் increase. இயேசுவுடைய வல்லமை பெருக வேண்டும், And the power of Jesus should எனக்கு increase. இயேசுவின் ஞானம் வேண்டும். And I want the wisdom of Jesus. இயேசு ஞானமாய் நடந்தாரே. And Jesus did he not walk wisely? முழு உலகத்தை சகோதரர்களை குற்றப்படுத்துகிறதான பிசாசும் இயேசுவிடத்தில் ஒரு தவறையும் சுட்டிக்காட்ட முடியவில்லை. And even the Satan who accuses all the brethren of this world was not able to find a single fault in him. அந்த இயேசு என்னுடைய இருதயத்தில் ஆளுகை செய்வார் என்றால் எவ்வளவு நலமாய் இருக்கும். And if that same Jesus reigns in my heart, how good it will be. இப்பொழுது இயேசு என் ஜீவியத்தில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை நமக்கு தரப்போகிறார். அவர் ஏற்கனவே நம்மை நிரப்பி இருக்கிறார். ஆனால் அந்த சவுல் நம்மை விடாமல் இருக்கிறான். அவன் ஆளுகை செய்வான், நம்ம அந்த சுயம் விடாது. ஆனால் அந்த சவுலை ஒதுக்கி வைப்போமாக. ஆண்டவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனுடைய சித்தம் மாத்திரம் தான் நிறைவேற வேண்டும். என்னுடைய மனதில் இருக்கிற என்னுடைய திட்டங்களும் அபிப்பிராயங்களும் அல்ல. ஒரு வாலிப பிள்ளை ஒன்று கேட்டால் ஒரு முறை, ஆண்டவர் என் இஷ்டமே செய்ய விட மாட்டாரா? அவர் என்ன சுயநலவாதியா? அவர் சொல்றதான் செஞ்சுட்டே இருக்கணுமா? இப்படி சொன்னால் சவுல் ஆளுகை செய்வான். அப்படி அல்ல, என் இஷ்டம் வேண்டாம், ஆண்டுடைய சித்தம் மாத்திரம் நடக்கட்டும் என்று சொல்வோமாக. இப்பொழுது வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போமாக. ஆண்டவரே, இந்த சரீரம் உம்முடையது. ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் உம்முடையது. ஆண்டவரே, என்னுடைய சிந்தைகள் உம்முடையது. எல்லாம் உம்முடையது. உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். அந்த சவுலை கொன்று போடுவோமாக. அவனுடைய தலையில் கிரீடம் வேண்டாம், தாவீது ஆளுகை செய்யட்டும். என் ஆண்டவர் என்னை ஆளுகை செய்வாராக. இந்த நேரத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறவர்களுக்கு ஒரு அபிஷேகம் தேடி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அப்படி சமர்ப்பிக்கப்பட்ட ஜீவ பலிகளை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். அந்த சுயம் நீங்கட்டும். ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்கிறவர்கள் ஆண்டவர் பலப்படுத்த முடியாக. அவர் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தாவீதின் மேல் கிரீடத்தை வைக்க முடியாக அவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்வோமாக.